ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்குங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறது, எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோன் ஹேண்டலிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப் தான் கோன் ஹேண்டலிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிசைன் போட போகிறீங்க. அதாவது லைன்ஸ், ஹம்ஸ் எதுவாக இருந்தாலும், ஸ்பைரல் எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோன் பிடிக்க தெரியணும். கோன் உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எந்த பெயினும் இல்லாமல் மைன்யூட்டாக ஒரு டிசைன் போடணுன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த கோன் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கோன் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய அந்த 10 rupees சிங்க் கோனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நான் ஆர்கானிக் கோன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கோன் எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்து, நீங்கள் ஒரு சும்மா லைட்டாக நீங்கள் எப்படி என்னது நார்மலாக ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள். நீங்கள் எந்த பிளேஸில் நீங்கள் பிடிச்சி இந்த ஒரு டிசைன் போடுற பழகிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளேஸில் பிடிப்பாங்க, சில பேர் இந்த பிளேஸில் பிடிப்பாங்க, சில பேர் இந்த பிளேஸில் பிடிப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு கையோட வாக்கு. இப்போ நான் உங்களுக்கு எங்கே ப்ரெஸ் பண்ணால் எந்த மாதிரின்னு சொல்லித்தரேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். அந்த பேப்பரில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேஸில் நான் பிடிச்சி உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ இந்த இடத்துல பிடிச்சி நம்ம போடும்போது எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்தா உங்களுக்கு இந்த பேஸ்ட் வெளியே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும். இந்த பிளேஸ் கூட இந்த விரலும் உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அந்த பேஸ்ட் வெளியே வருது. அதனால் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த பிளேஸில் பிடிச்சி பாருங்கள், நடுவில், அதாவது சென்டரில் பிடிச்சி பாருங்கள். சென்டரில் பிடிச்சி பார்த்தாலும் பார்த்தீங்களா, இது அதில் இருந்தும் கொஞ்சம் ஹார்ட் கோரவாக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக வரும் பேஸ்ட்டு. சரியா, இது உங்களுக்கு லைட்டாக பெயின் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்காது. சரி, இப்போ நான் இந்த டிப்பில் பிடிக்கிறேன். இந்த டிப்பில் பிடிச்சி நான் பேஸ்ட் எடுக்க பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். பார்க்கவே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா? இப்போது இதுதான் கரெக்டான பிளேஸ் உங்களுக்கு கோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ நம்ம ஒரு லைன் போடலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஹம்ஸ் போடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். இப்போ நம்ம எடுத்த உடனே உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. இப்போ இது எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகாமல் அழகாக வருது பார்த்திங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி விட்டு 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 லைன் ஒழுங்காக இல்லாமல் ஒரு மாதிரி விட்டு விட்டு வரும். அதுக்கு உங்களுக்கு பொறுமை தான் முக்கியம். பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக லைன்ஸ் போட, ஹம்ஸ் போட எல்லாமே வந்துடும். லைன்ஸு, ஹம்ஸு அதெல்லாம் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த 30 days கிளாஸ் முடியும்போது நீங்கள் எல்லாமே இல்லை A to Z நீங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த டே 1ல் ஹம்ஸ்னால் என்னது அப்படின்னு கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் டே 30 முடியும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் சூப்பரான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகலாம்.